Hello friends, welcome to Yummy Mummy சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்பவே விருப்பமான ஒரு பிரியாணி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஹோம்மேட் மசாலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ எந்த வித மசாலாஸும் நம்ம கடையிலேருந்து வாங்கி செய்ய போகிறது கிடையாது. ஹோம்மேட் மசாலா வச்சு எப்படி நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் தரும். 6லேருந்து 7 பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தான் இந்த மசாலாவோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே. கொத்தமல்லி சேர்த்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 3 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, அதாவது பெருஞ்சீரகம். நம்ம சேர்த்த இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்குற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த 4 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக பொன்னிறம் ஆகணும். ஆன பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வச்சுக்கிறது பெரிய தக்காளினால நான் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இது சின்ன தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் லேசாக வதங்கினா போதும். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும்னு இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா வாடி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பிரியாணி மசாலா, இப்போ நம்ம அதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை மணமெல்லாம் மாற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கை கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீஸை சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலா மட்டன் எல்லாம் நல்லா கோட்டாகி நல்லா மிக்ஸ் ஆகி வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் பிரியாணியோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கு நான் இப்போது இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் அரிசியும் தண்ணியும். இந்த கப்பில் 2 கப் அரிசி நான் மெஷர் பண்ணியிருக்கேன், அதாவது 1 கிலோ வரும். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணிக்கு பதிலாக 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா நீங்கள் 3 கப்புமே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்த பிறகு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மேலே வெயிட் வைக்க தேவையில்லை. ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரீம் வந்துருச்சு. இப்போ நம்ம வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்ச பிறகு 7 விசிலுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 7 விசில் அடித்து முடித்த பிறகு நீங்கள் ப்ரெஷர் போகிறதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரு ஸ்பூன் வச்சு குக்கரோட ப்ரெஷர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி குக்கரோட எல்லா ப்ரெஷரும் போன பிறகு இப்போ குக்கரை திறந்துடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் 2 கப். நான் காமிச்சலையா அந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நான் ஊற வச்சுருக்கேன். இனி நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இருந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே குக்கரில் நம்ம பிரியாணி வைக்கிறப்போ எப்பயும் போடுற உப்பை விட கொஞ்சம் சேர்த்து தான் போடணும். ஏன்னா அப்போ தான் வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் ஸ்ட்ரீம் வந்த பிறகு நீங்கள் வெயிட் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். 10 நிமிஷம்னா ஒரு விசிலும் 2வது விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். 10 நிமிஷம் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் எல்லாம் போனதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வாவ் சூப்பராக இருக்குது. நம்ம மட்டன் பிரியாணியோட ஸ்மெல்லே அப்படியே சூப்பராக இருக்குது. பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் மட்டன் பிரியாணி எப்போவுமே ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பிரியாணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Until then, bye from Yummy Mummy சமையல்.